வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம பத்ரிநாத் திவ்ய தேச யாத்திரையை பற்றி பார்க்க போகிறோங்க. இது 25 அக்டோபர்லேருந்து 31 அக்டோபர் வரை நாங்கள் 7 நாளைக்கு இந்த பயணத்தை போட்டிருக்கோம். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தது வரதுக்கு அப்படின்னா உங்களோட பேரை எங்ககிட்ட பதிவு பண்ணிக்காங்க. முதல் நாள் நீங்கள் சென்னையிலேருந்து விமானம் மூலம் அல்லது ட்ரெயின் மூலமாக நீங்கள் டெல்லிக்கு வந்துடுங்க. 25ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு முன்னால் நீங்கள் டெல்லிக்கு வந்துடணும். இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 36,000 ரூபா போட்டிருக்கோங்க. 7 நாளைக்கு தேவையான உணவு, சொகுசு வாகனம், தங்குறதுக்கு நல்ல சொகுசான ஹோட்டல்கள், கூடவே நல்ல தமிழ், ஹிந்தி பேசக்கூடிய கைடு கூட வருவாங்க. இந்த யாத்திரையில் நம்ம முக்கியமாக என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 புனித ஸ்தலங்களை பார்ப்போங்க. அதாவது ஹரித்வார், ரிஷிகேஷ், தேவப்பிரயாக் அது திவ்ய தேசம், அதுக்கப்புறம் ஜோசிமட் அதுவும் திவ்ய தேசம் தான், அதுக்கப்புறம் பத்ரிநாத். இந்த மேப்பில் பார்ப்பீங்கங்க 5 புனித பூமிகள். அதுக்கப்புறம் நம்ம 5 சங்கமம், அதாவது 5 புனித சங்கமங்கள் இருக்குங்க. தேவப்பிரயாக், ரூத்ரபிரயாக், கரண் பிரயாக், நந்த பிரயாக், விஷ்ணு பிரயாக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரிஷிகேஷ்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா பத்ரிநாத் போகிறதுக்குள்ள 5 சங்கமங்கள் பார்க்கலாம். 5 சங்கமத்திலையும் 2 நதிகள் சந்திக்கிறதையும் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது அதில் தேவப்பிரயாக்குங்க. அங்கேருந்து தான் கங்கை நதி உருவாகி வருது. மேலும் நம்ம இந்த யாத்திரையில் பஞ்சபத்ரி என்று அழைக்கக்கூடிய 5 விஷ்ணு திருத்தலங்களை பார்ப்போங்க. அதாவது ஆதிபத்ரி, இது கரண்பிரயாக்கு பக்கத்தில் இருக்குது. ஆதிசங்கரர் முதல்ல அங்கே தான் விஷ்ணுக்கு சிலை வச்சு தரிசனம் பண்ணியிருக்காருங்க. அந்த காலத்தில் பத்ரிநாத்துக்கு போக முடியாத காலகட்டங்கள் அது. அதுக்கப்புறம் பௌஷ்ய பத்ரிங்க. பௌசிய பத்ரினா எதிர்காலத்தில் பத்ரிநாத்துக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலைகள், ஏதாவது அந்த பத்ரிநாத் கோயில்களுக்கு எதுவும் கஷ்டங்கள் வந்ததுன்னா இந்த பௌஷ்ய பத்ரி இருக்க இடத்துல வச்சு தான் இதை வழிபாடு செய்வாங்கன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பிரித்தா பத்ரி, அதுக்கப்புறம் யோக தியான் பத்ரி. இந்த யோக தியான் பத்ரிங்கிற இடம் ஜோசிமட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. அங்கே விஷ்ணு தியான நிலையில் காணப்படுகிறாரு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பத்ரிநாதர் அங்கே இருக்கிறாரு. அது திவ்ய தேசத்தில் ஒன்றுங்க. முதல் நாள் நமது பயணத்தை டெல்லியிலிருந்து தொடங்குகிறோம். அதாவது டெல்லியிலேருந்து நம்ம ரிஷிகேஷுக்கு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டரு, ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அன்னைக்கு முதல் நாள் நம்ம இரவு ஹரித்வார்லேயே தங்கிடலாம். அங்கே ஹோட்டலில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் உள்ள ப்ரோக்ராம்களை பற்றி விவரமாக இப்போ பார்ப்போம். ஹரித்வாரில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது ஒரு 3 இடங்கள்ங்க. அதாவது தக்ஷன் பிரஜாபதி சிவன் கோயில், அதுக்கப்புறம் மாயாதேவி கோயில், மூன்றாவதாக ஹரிக்கி பௌடிங்க. இந்த 3 இடம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ஹரிக்கி பௌடியில் தாங்க நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல விஷ்ணு பகவானோட கால் பட்ட இடங்க, பிரம்மா குண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஹரிக்கி பௌடிங்கிறத. நமது ஆன்மீக பயணத்தில் 2வது நாள் காலையிலேயே ஹரிக்கி பௌடியில் போயிட்டு கங்கா ஸ்நானம் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம ரிஷிகேஷ்க்கு புறப்படலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருங்க ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷ். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்தில் நம்ம ரிஷிகேஷ் போயிட்டு அங்கே இருக்கிற நம்மளோட ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணி ஹோட்டலில் சாமான்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம ரிஷிகேஷை சுற்றி பார்ப்போங்க. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமர் பாலம், ஜானகி பாலம், சிவானந்தா ஆசிரமம், கீதா பவன், அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் திரிவேணி சங்கமத்தில் ஆர்த்தி பார்க்கலாங்க. இது எல்லாமே இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. நமக்கு டைம் கிடச்சுன்னா ரிஷிகேஷில் வீரபத்ரரோட கோயில் இருக்குங்க. அந்த வீரபத்ரர் யாருன்னா உங்களுக்கு புராணத்தில் எழுதியிருக்கோம் தெரியும். ராஜா தக்ஷணன் கொல்றதுக்காக சிவன் அவதாரம் எடுத்து அவனோட கழுத்தை அறுத்து கொல்லுவாருங்க. அந்த வீரபத்ரர் கோயில் இந்த ரிஷிகேஷில் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், என்னமோ தெரியாது. அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போவோம். இன்னைக்கு நம்மளோட 3வது நாள் பயணம். ரிஷிகேஷிலிருந்து புறப்பட்டு நம்ம பீப்பல் கோட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். கிட்டத்தட்ட 215 கிலோமீட்டர், ஒரு 7 மணி நேரம் ஆகும். இதுக்கு இடையில நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம் என்னென்னலான்னு கேட்டிங்கன்னா, தேவப்பிரயாக், ரூத்ரபிரயாக், கரண் பிரயாக், விஷ்ணு பிரயாக், இந்த மாதிரிப்பட்ட 4 சங்கமங்களை நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது தேவப்பிரயாக். இது நமக்கு 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. இங்கே ரகுநாதருக்கு ஒரு கோயில் இருக்குது.
இங்க முக்கியமா சந்திக்கக்கூடிய நதிகள் என்னன்ட்டு கேட்டீங்கன்னா, பத்ரிநாத்தில் இருந்து வரக்கூடிய அலக்நந்தாவும், கங்கோத்திரியிலிருந்து வரக்கூடிய பகிரதியும் சந்தித்து, கங்கை நதி என்ற பெயருடன் தனது பயணத்தை தொடர்கின்றது. நமது பயணத்தின் 4வது நாள், பீப்பல்கோட்டியிலிருந்து பத்ரிநாத் நோக்கி பயணம் செய்யணும். ஒரு 75 கிலோமீட்டர், 3 மணி நேரம் ஆகும். இந்த பயணத்தின் போது நம்ம இடையில விஷ்ணு பிரயாக பார்ப்போம். அங்கேயே 2 நதிகளோட சங்கமம் இருக்குது. தோலி கங்கா, அலக்நந்தா அந்த 2ம் சந்திக்கிற இடம் தான் அது. பத்ரிநாத்தில் போயிட்டு பத்ரி பெருமாளை வணங்குறோம். வணங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான் மானா வில்லேஜ் இருக்குது. இதுதான் இந்தியாவோட கடைசி வில்லேஜ். இதுக்கப்புறம் வந்து நம்ம திபெத் பார்டர் வந்துடும். அங்கே நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா, சரஸ்வதி நதி இருக்குது. இந்தியாவில் நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த சரஸ்வதி நதியை பார்க்க முடியும். அது இந்த மானா வில்லேஜ் பக்கத்தில் இருக்குதுங்க. இந்த சரஸ்வதி நதி அங்கேருந்து உருவாகி ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி வந்துட்டு அலக்நந்தா நதி கூட சேர்ந்துடும். அதை அந்தர்வாகினின்ட்டு சொல்கிறாங்க. அந்த சேர்ற இடத்துக்கு பேர் கேசவ பிரயாக். பத்ரி பெருமாளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு மானா வில்லேஜையும் பார்த்துட்டு நம்ம சாயங்காலம் மெதுவாக ஒரு 5 மணி 6 மணிக்கு கூட கிளம்பி பத்ரிநாத்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாண்டுகேசவர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பத்ரிநாத்தில் தங்குறதுக்கு அக்டோபர் மாதம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து மைனஸில் போயிடும். அதனால் நம்ம வந்து பாண்டுகேஸ்வரில் வந்து தங்கிடுவோங்க 4வது நாள். நமது ஆன்மீக பயணத்தின் 5வது நாள். இன்னைக்கு பாண்டுகேஸ்வரிலிருந்து நம்ம ரூத்ரபிரயாக் வரை திரும்பி வரணும். கிட்டத்தட்ட நம்ம பயண நேரம் ஒரு 6 மணி நேரம் ஆகும். இந்த பயணத்தின் போது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து ஜோசிமட். இங்கே நரசிம்மருக்கு ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வருடத்தில் 6 மாதம் பத்ரிநாதரோட விக்கிரகத்தை இங்கே வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. இது வரக்கூடிய பாதையில் நம்ம கரண் பிரயாக் பார்க்கலாம். கரண் பிரயாக்ல வந்து கர்ணனுக்கு கோயில் இருக்குது. இரவு ராத்திரி வந்து நம்ம ரூத்ர பிரயாக்ல தங்கலாம். இன்னைக்கு பயணத்தோட 6வது நாள். ரூத்ர பிரயாக்ல இருந்து நம்ம ரிஷிகேஷ் நோக்கி பயணம் செய்யணும். பயண நேரம் வந்து ஒரு 4 மணி நேரம், 140 கிலோமீட்டர். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ரூத்ர பிரயாக்கை 2 நதிகள் அங்கே சந்திக்கும். அதாவது வந்து மந்தாகினி, அலக்நந்தா. மந்தாகினி எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, கேதார்நாத்லேருந்து வருதுங்க. இந்த நதியை சந்திக்கிற இடத்துல நிறைய சிறப்புகள் உண்டு. நாரதருக்கு இங்கே ஒரு கோயில் இருக்குது. நாரதருக்கு வந்து இசை ஞானம் இங்கேருந்து தான் கிடைச்சிது. சிவன் வந்து அவருக்கு இங்கே வந்து ஞானம் கொடுத்தாருன்னு ரூத்ரநாத் பேரில் சிவனுக்கு இங்கே ஒரு ஆலயமும் இருக்குதுங்க. இன்று நமது ஆன்மீக பயணத்தின் இறுதி நாள். இன்னைக்கு நம்ம காலையில் ரிஷிகேஷ்லேருந்து நம்ம டெல்லி நோக்கி பயணம் செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர். பயண நேரம் வந்து ஒரு 4 மணி நேரம். இந்த பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் நம்ம முதல்ல பேசின மாதிரி ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய வீரபத்ரர் கோயிலை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். உங்களை டெல்லியில் கொண்டு சாயங்காலம் ஒரு 7 மணி 6 மணிக்கு முன்னால் கொண்டு ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ விட்டுருவோம். இந்த பயணத்தில் நீங்கள் பங்கு பெறணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. பயணம் எப்போ போகிறோன்னு கேட்டிங்கன்னா, 25 அக்டோபர் காலையில் 10 மணிக்கு நாங்கள் டெல்லியிலேருந்து கிளம்புவோம். 31ஆம் தேதி 7 மணிக்கு உங்களை கொண்டு டெல்லியில் ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இறக்கி விட்டுறோம். வாங்க, பத்ரிநாத்துக்கு போயிட்டு வரலாம். 3 திவ்ய தேசத்தையும் பார்த்துட்டு வரலாம். வணக்கம்.